அன்புறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். அனுரகுமார் திசாநாயக்கவை தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்கவையும் இப்போது இந்தியா அழைத்திருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. எதிர்வருகின்ற 22ஆம் திகதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு எப்படியான வரவேற்புகள், மாலை மரியாதைகள், அதாவது இதுவரைக்கும் இலங்கையிலே இருந்து சென்ற ஜனாதிபதிகளுக்கு இல்லாத ஒரு வரவேற்பு இந்தியாவினால் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அப்படியான ஒரு அழைப்பு இப்போது ரணில் விக்ரமசிங்கவுக்கும் வந்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது எல்லோருக்குமே தெரியும், கடந்த 15ஆம் திகதி அனுரகுமார் திசாநாயக்க இந்தியாவுக்கான பயணத்தை மேற்கொண்டிருந்தார். இந்த பயணத்தின் போது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைத்திருந்தது அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு. காரணம், இலங்கையினுடைய ஒரு மாற்று அரசியல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மாற்று அரசியலே ஏற்பட்டிருக்கிறது. மாற்று அரசாங்கமே இலங்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கின்றது. இதற்கு முன்னர் பார்க்கின்ற போது எல்லோருமே ஒரே கட்சியிலிருந்து கிளையாக வந்தவர்கள் தான். உதாரணமாக பார்க்கின்ற போது ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து கிளையாக வந்தவர்கள் தான் ஏனைய புதிய கட்சிகளை உருவாக்கி அவர்கள் வெவ்வேறு கட்சிகளாக செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இதில் மிக முக்கியமாக பண்டார் நாயக்கவாக இருக்கலாம். அதன் பின்னர் வந்த ஜேஆர் ஜெயவர்தன ஐக்கிய தேசிய கட்சி தான். அதன் பின்னர் பார்க்கின்ற போது ஸ்ரீமாவு பண்டார் நாயக்கவாக இருக்கலாம், சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்கவாக இருக்கலாம், அதே போன்று அதன் பின்னர் வந்த மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம். எல்லோருமே ஆரம்ப காலத்திலே ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அப்படி என்று உருவாக்கப்பட்டுத்தான் அவர்கள் வந்திருந்தார்கள். ஆனால் இப்போதுதான் புதுவிதமாக இந்த ஆட்சி, குறிப்பாக ஜேவிபி என்று சொல்லப்படுகின்ற கிளர்ச்சியின் மூலம் உள்ளே வந்திருந்தவர்கள், அரசியலுக்குள்ளே வந்திருந்தவர்கள் இப்போது ஆட்சியை பிடித்திருக்கின்றார்கள். எனவே இதனால் மிக பெரும் அமோக வரவேற்பு கிடைத்திருந்தது இந்தியாவிலே. இதிலே பலதரப்பட்ட விடயங்கள் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நரேந்திர மோடி அவர்களுக்கும் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் இடையிலான பல மணி நேர சந்திப்பு, அதே போன்று விருந்து உபசாரங்களின் பின்னர் இந்த விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. ஊடகங்கள் வாயிலாக தெரிவிக்கின்ற போது இலங்கை மீது அயலானுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையிலே நாங்கள் எப்போதும் கரிசனையோடு செயற்படுவோம், இலங்கையை எங்கள் நெஞ்சிலே சுமப்போம் என்ற அடிப்படையிலே இந்தியா சொல்லி இருக்கின்றது. அதே போன்று இலங்கையினுடைய ஜனாதிபதியான அனுரகுமார் திசாநாயக்கவும் இந்தியாவுக்கு ஆபத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே, இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு ஆபத்தை விளைவிக்கின்ற வகையிலே இலங்கையினுடைய மண்ணை நாங்கள் பயன்படுத்த எந்த நாட்டிற்கும் அனுமதி கொடுக்க மாட்டோம் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றனர். எனவே இந்த சந்திப்பானது மிக மிக முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதிலும் இலங்கை சார்ந்து, குறிப்பாக இலங்கையினுடைய விவசாய துறையை முன்னேற்றுவதற்கு, புதிய தொழில்நுட்பங்களை வழங்குவதற்கு இந்தியா தயாராக இருக்கின்றார். அத்தோடு குழாய்களினூடாக இயற்கை எரிவாயுவை கொண்டு வருதல், பெட்ரோலியத்தை திருகோணமலை வரையிலே கொண்டு வருதல் சார்ந்தும் பேசப்பட்டிருக்கின்றது. ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது, புரிந்துணர்வு ஒப்பந்தம். அது மாத்திரமல்லாமல் இலங்கையினுடைய பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு புதிய தொழில்நுட்பங்களை இந்தியா கையளிக்க போகின்றார்கள் இலங்கைக்கு. அது மாத்திரமல்லாமல் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கும் புதிய தொழில்நுட்பங்களை வழங்க போகின்றார்கள், டிஜிட்டல் மயப்படுத்த போகின்றார்கள், இலங்கையினுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை மேலும் அபிவிருத்தி செய்ய போகின்றார்கள். அதோடு இலங்கையுடைய 25 மாவட்டங்களிலும் இந்தியாவினுடைய முதலீடு இருக்கின்றது. எனவே மேலும் அதை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதோடு காங்கேசம் துறைமுக அபிவிருத்தி சார்ந்து பேசப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் சார்ந்த அபிவிருத்தி சார்ந்து பேசப்பட்டிருக்கின்றது. இவை அத்தனையும் இருக்கின்ற போது இன்னும் ஒரு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே இணைப்பு என்று பார்க்கின்ற போது ஆரம்ப காலகட்டங்களில் இருந்த இந்த ராமேஸ்வரம் தொடக்கம் மன்னாரினுடைய தலைமன்னார் வரையிலே இருக்கின்ற இந்த பகுதிகளுக்கு இடையிலே கப்பல் போக்குவரத்து இருக்கின்றது, பயணிகள் கப்பல் போக்குவரத்து. எனவே அதனை மீண்டும் ஆரம்பிப்பதற்கும் பேச்சிலே இணக்கம் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இப்போது கப்பல் வழியாக 2 இடங்களிலே இப்போது இலங்கையும் இந்தியாவும் இணைக்கப்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக ஒன்று காங்கேசன்துறை, இன்னும் ஒன்று தலைமன்னார் மற்றும் ராமேஸ்வரம் இடையிலே இணைக்கப்பட போகின்றது என்ற விடயமும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இன்னும் ஒரு விடயம் என்று பார்க்கின்ற போது கொஞ்சம் கவனத்தை ஈர்த்த விடயம் என்றால், யாழ் பல்கலைக்கழகம், கிழக்கு பல்கலைக்கழகத்திலே இருந்து 200 மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு மாதாந்த கொடுப்பனவு அவர்களுக்கு வழங்கப்பட போகின்றது என்ற தகவல் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதோடு இலங்கையில் இருக்கின்ற அரச ஊழியர்களுக்கு, அரச நிர்வாகிகளுக்கு இந்தியாவுக்கு அழைத்து கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு தன்னுடைய ஆட்சி காலத்துக்குள்ளே இந்தியாவுக்கு அழைத்து 1500 பேரை அழைத்து அவர்களுக்கு பயிற்சிகளை வழங்குவதற்கும் இந்தியா தயாராக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதோடு தமிழர்கள் விவகாரம் பேசப்படுமா என்று எங்களுடைய பகுதி மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையிலே தமிழர்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார் என்பதை நாங்கள் நம்புகின்றோம் என்ற அடிப்படையிலே அப்படியே அதை புஷ்பானம் போன்றதை மாற்றிவிட்டார் இந்த நரேந்திர மோடி அவர்கள். அவர் குறிப்பிட்ட விடயம் என்று பார்க்கின்ற போது அனுரகுமார் திசாநாயக்க மீது நாங்கள் நம்பிக்கை வைக்கின்றோம், தமிழர்கள், இலங்கையிலே வாழ்கின்ற தமிழர்களுடைய எதிர்பார்ப்புகளையும் அவர் நிறைவேற்றுவார். அது மாத்திரமல்லாமல்
13வது திருத்தச் சட்டம் என்ற விடயம் பேசுபொருளாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அது சார்ந்து எதுவும் பேசவில்லை. மாறாக மாகாண சபை தேர்தலை நடத்துவது சார்ந்து பேசியிருக்கிறார். அத்தோடு இலங்கையினுடைய அரசியலமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் நரேந்திர மோடி. அவர் நடைமுறைப்படுத்துவார் என்பதையும் நம்புகின்றோம் என்ற அடிப்படையிலே நரேந்திர மோடி குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கையினுடைய அரசியலமைப்பிலே எந்த அக்கறையும் இல்லை. இலங்கையினுடைய அரசியலமைப்புக்குள்ளே இருக்கின்ற இந்த 13வது திருத்தச் சட்டம், அதாவது இலங்கையுடைய அரசியலமைப்பு முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி ஆக வேண்டும். இதனைத்தான் நரேந்திர மோடி மறைமுகமாக சொல்லி இருக்கின்றார். இலங்கையுடைய அரசியலமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்துங்கள், அத்தோடு மாகாண சபை தேர்தல்களை நடத்துங்கள் என்றால் இரண்டுக்கும் தொடர்பு ஏற்பட்டு விட்டது. எனவே 13வது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள், மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள். ஆனால் அனுரவுடைய தீர்மானம் என்னோடு பார்க்கின்ற போது இந்த புதிய அரசியலமைப்பை நீக்கிவிட்டு புதியதொரு அரசியலமைப்பை இந்த பழைய அரசியலமைப்பை நீக்கிவிட்டு புதியதொரு அரசியலமைப்பை கொண்டு வருவதாகவே இருக்கின்றது. எனவே இப்போது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே மிக நெருங்கிய உறவுகளை வலுப்படுத்துவதற்கு இப்போது மிக பெரும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு வருகின்ற போதுதான் ரணில் விக்ரமசிங்கவும் இப்போது மீண்டும், அதாவது இந்த வருடத்திற்குள்ளே, அதுவும் 2 மாத இடைவெளிக்குள்ளே மீண்டும் இந்தியாவுக்கு அழைக்கப்படுகின்றார். இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்கின்றாராம். எதிர்வருகின்ற 22ஆம் தேதி இலங்கையுடைய முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கே இந்தியாவுக்கான பயணத்தை மேற்கொள்ள போகின்றார். இந்த பயணத்தின் போதும் மிக முக்கியமான மிகப்பெரிய உயர்மட்ட அதிகாரிகளை சந்திக்க போகின்றார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. இதன் போது பல இடங்களிலே ரணில் விக்ரமசிங்கே உரையாற்றுவார் என்றும் பல தீர்மானங்கள் எடுக்கப்பட போகின்றது என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. எனவே இந்த விடயம், அதாவது அதுவும் 1 வாரங்கள் இந்தியாவிலே தங்கியிருக்க போகின்றாராம் ரணில் விக்ரமசிங்கே. இதற்கு முன்னர் சென்ற ரணில் விக்ரமசிங்கே 10 நாட்கள் வரையிலே தங்கியிருந்தார். கடந்த மாதம் 21ஆம் தேதி சென்றிருந்தார். அவர் 21ஆம் தேதி தொடக்கம் 30ஆம் தேதி வரையிலே இந்தியாவில் இருந்தார். இந்த மாதம் செல்ல போகின்ற ரணில் விக்ரமசிங்கே, எதிர்வரும் 22ஆம் தேதி செல்ல போகின்ற ரணில் விக்ரமசிங்கே 1 வாரங்கள் இந்தியாவிலே தங்கி இருக்கலாம் என்ற அடிப்படையிலே தகவல் வெளியாகி இருக்கின்றது. உயர்மட்ட அதிகாரிகள் சந்திப்பும் இடம்பெறப் போகின்றது. எனவே இந்த சந்திப்பானது ஒருவேளை அனுரவை எச்சரிப்பதற்கு இந்தியா முனைகின்றதோ என்ற ஒரு கேள்வியும் எழ ஆரம்பித்திருக்கின்றது. காரணம், அனுரவோடு சிறந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது, தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும், எல்லா விடயங்களும் பேசப்பட்டு விட்டது. இதை அனுர நிறைவேற்ற வேண்டும் என்றால் இன்னும் ஒரு காயாக ரணில் விக்ரமசிங்கவை பயன்படுத்த போகின்றார்களோ இந்தியா? காரணம் என்னென்று பார்க்கின்ற போது அவரையும் கூப்பிட்டு பேசுகின்ற போது ஒரு பய உணர்வு அல்லது அச்ச உணர்வு ஒன்று ஏற்படும். அவரை வைத்துக் கொண்டு ஏதாவது ஒரு நகர்வை இந்தியா செய்து விடுமோ என்ற அடிப்படையிலே அனுரகுமார் திசாநாயக்கவுக்கான அல்லது அவர்கள் தரப்புக்கான ஒரு அச்ச உணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இந்த சந்திப்பு, அதாவது ரணில் மற்றும் இந்தியாவுடைய உயர்மட்ட அதிகாரிகளுடைய சந்திப்பு அதன் ஒரு காரணமாக இருக்கலாமோ என்பதுதான் பலருடைய எண்ணமாக இருக்கின்றது. சென்று வந்த பின்னர் அது சார்ந்த முழு தகவல்களையும் நான் தெரிவிக்க தயாராக இருக்கின்றேன். அதோடு தமிழர்களுடைய பிரச்சினை, அதாவது இதை சாதாரணமாக கடந்து சென்று விட்டார்கள். தமிழர்களுடைய எதிர்பார்ப்புகளை அனுர நிறைவேற்றுவார் என்பதை நாங்கள் நம்புகின்றோம் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார். அதோடு அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டிருந்தார், இந்திய மீனவர்களுடைய பிரச்சனையானது மிகவும் ஒரு சிக்கல் நிலையாக காணப்படுகின்றன சொல்கின்ற போது அவற்றினை நாங்கள் மனிதாபிமான முறையிலே அணுக வேண்டும் இலங்கை என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் ஒரு சுமூகமான முடிவை எட்ட வேண்டும் 2 நாடுகளும் சேர்ந்து என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றதை ஒழிய அது எப்படியான தீர்மானம் என்பது வெளிச்சத்துக்கு வராத ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே இந்த விடயத்திலும் தமிழ்நாட்டினுடைய இலங்கையினுடைய மீனவர்கள் ஏமாற்றப்பட்டார்களா என்ற ஒரு கேள்வியும் எழ ஆரம்பித்திருக்கின்றது. எனவே இந்த சந்திப்பு பலதரப்பட்ட விடயங்களை சொல்கின்ற போதுதான் இப்போது சரத் வீரசேகர வாய் திறந்திருக்கின்றார். இந்த சரத் வீரசேகர் என்றால் யார் என்று எல்லோருக்கும் தெரியும். இந்த மஹிந்த ராஜபக்சவுடைய மிக முக்கியமான சகா. இந்த சரத் வீரசேகர சொல்லி இருக்கின்றார், 13வது திருத்தச் சட்டம் இருக்க வேண்டுமா இல்லாமல் போக வேண்டுமா என்பது இலங்கை தான் தீர்மானிக்க வேண்டும். இலங்கையினுடைய மக்கள் தான் அதை தீர்மானம் எடுக்க வேண்டும். இந்தியாவுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்ற விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். மக்களினுடைய அனுமதி இல்லாமல் கொண்டு வரப்பட்ட இந்த 13வது திருத்தச் சட்டம் இருப்பதும் இல்லாமல் செய்வதும் இலங்கை மக்களுடைய கையிலே தான் இருக்கின்ற அடிப்படையிலும், அதோடு இலங்கையிலே சுயாட்சிக்கு இலங்கையுடைய ஜனாதிபதிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவராக இருக்கிற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு கடிதம் ஒன்றை இந்தியாவுடைய பிரதமருக்கு அனுப்பி வைத்திருந்தார். கடிதம் அனுப்பப்பட்டது, ஆனால் அங்கே சென்றதாண்டு தெரியாது, அனுப்பி வைத்திருந்தார். எனவே அந்த கடிதத்திலே குறிப்பிட்ட விடயம் சுயாட்சி, தமிழர்களுக்கான சுயாட்சி என்ற விடயம், அதாவது இலங்கையை சமஷ்டி நாடாக மாற்ற வேண்டும் என்ற விடயம் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் இந்தியாவுடைய பிரதமர் இலங்கையுடைய ஜனாதிபதிக்கு என்பதால் அந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்ட விடயம் என்றும், அதை அதாவது இந்த 13வது திருத்தத்தையோ அல்லது எந்த விடயம் இலங்கைக்குள்ளே நடைபெற வேண்டும் என்றாலும்
இலங்கை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என்பதை சரத் வீரசேகர குறிப்பிட்டிருக்கின்றார். அத்தோடு அனுரகுமார் திசாநாயக்கவும் ஏனைய ஆட்சியாளர்களை போன்று செயற்படுகின்றார் என்ற அடிப்படையிலே அனுரகுமார் திசாநாயக்கவை பார்த்து சரத் வீரசேகர இப்போது விரல் சுட்டி இருக்கின்றார். எனவே இப்போது அந்த தேசியவாதிகள், சிங்கள தேசியவாதிகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த தரப்பு இப்போது போர்க்கொடி கொஞ்சம் கொஞ்சமாக தூக்க ஆரம்பித்திருக்கின்றார்களோ என்ற ஒரு கேள்வியும் எழ ஆரம்பித்திருக்கின்றது. அனுரகுமார் திசாநாயக்க இலங்கைக்கு வந்த பின்னர் இன்னும் கொஞ்சம் ஊடக சந்திப்புகள் அதிகரிக்கலாம். அனுரகுமார் திசாநாயக்கவையும் அவர் சார்ந்த திட்டங்களையும் விமர்சிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றது. எனவே இலங்கை இந்திய பேச்சிலே இப்போது மிக பெரும் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. இலங்கையை நாங்கள் எப்போதுமே கைவிட மாட்டோம் என்ற ஒரு தொனி பொருளிலே இந்தியா சொல்லியிருக்கின்றது. நாங்கள் இருக்கின்றோம் பின்னாலே என்பதை இந்தியா இப்போது ஒரு தெளிவான ஒரு விளக்கமாகவே இலங்கைக்கு கொடுத்திருக்கின்றது. கொஞ்சம் அழுத்தங்களையும் கொடுப்பார்கள் காலப்போக்கிலே என்பது தெரிய வருகின்றது. அதோடு சீனாவினுடைய நிலைப்பாட்டிலிருந்து இலங்கை மாறுவதற்கு இந்தியா எப்போதும் துரிதமாக செயற்பாடுகளை மேற்கொள்ளும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. மாறாக இப்போதைய சந்திப்பின் போது முதல் கட்டம் தான் பேசப்பட்டிருக்கின்றது. காரணம், அந்த அளவிற்கு வெகுவான அழுத்தங்களை இலங்கைக்கு கொடுக்கவில்லை. காரணம், இது ஒரு புதிய ஒரு ஜனாதிபதி என்பதனால், பரிச்சயம் இல்லாதவர் என்பதனால் கடுமையான அழுத்தங்கள் கொடுக்கவில்லை. இதிலே மிக முக்கியமான விடயம், இலங்கை இந்திய பால விவகாரம் பேசப்படும் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். அது கூட பேசப்படவில்லை. வெளிப்படையாக 13ஆம் திருத்தச் சட்டத்தை அமுல்படுத்த கூட இந்த இந்தியா அனுரகுமார் திசாநாயக்கவை குறிப்பிடவில்லை. காரணம், அனுரகுமார் திசாநாயக்க 13ஆம் திருத்தச் சட்டத்தை எதிர்க்கின்றார் அல்லது ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபராக இருக்கின்றார். இதனால் கடுமையான அழுத்தங்களை இந்தியா கொடுக்கவில்லை. நாங்கள் பின்புலத்திலே உங்களோடு இருப்போம், உங்களுக்கு அரணாக இருப்போம் என்பதை மட்டும் சொல்லி அனுப்பியிருக்கின்றார்கள். அதோடு கலாச்சார ரீதியான உறவுகளை பற்றியும் பேசியிருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். அது மாத்திரமல்லாமல் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிற ஜெய்சங்கரிடம் அனுரகுமார் திசாநாயக்க பேசுகின்ற போது, இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் இலங்கையுடைய ஜனாதிபதி பேசுகின்ற போது, இந்த மாகாண சபைகள் இருவருமே பேசுகின்ற போது மாகாண சபை தேர்தலை எதிர்வருகின்ற வருடம் இரண்டாம் காலாண்டுக்கு பின்னர் நடத்தலாம் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அடுத்த வருடம் பிற்பகுதியிலே 6ஆம் மாதத்துக்கு பிற்பகுதியிலே இந்த தேர்தல் நடத்தப்படும் என்பதையும் உறுதிமொழியாக கொடுத்திருக்கின்றார் இந்த அனுரகுமார் திசாநாயக்க. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படியான மாற்றங்கள் இடம்பெறப் போகின்றது என்பதை. ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இந்திய அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அல்லது மிகப்பெரிய ஒரு தீர்மானம் மிக்க ஒரு செயற்பாடாக இருக்கும் என்பதை பலரும் எதிர்பார்க்கின்றார்கள். அத்தோடு இந்திய முதலீட்டாளர்களை அனுரகுமார் திசாநாயக்க சந்தித்திருக்கின்றார். இந்திய முதலீட்டாளர்களும் இலங்கைக்குள்ளே வந்து முதலீடுகளை கொட்டுவதற்கு இப்போது சம்மதம் தெரிவித்திருக்கின்றார்கள். இதுவும் ஒரு மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. காரணம், அனுரகுமார் திசாநாயக்கவுடைய ஆட்சி அமைந்தவுடன் எல்லோருமே எதிர்பார்த்தார்கள் பல இந்திய முதலீட்டை அவர் இல்லாமல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏற்கனவே போடப்பட்ட இந்திய முதலீடுகளை அவர் இல்லை என்று சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அல்லது அவற்றை நிராகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது எதிர்பார்க்கப்பட்ட போது, அனுரகுமார் திசாநாயக்கனுடைய பயணத்திலே இந்தியாவுடைய மிக முக்கியமான முதலீட்டாளர்களோடு பேச்சுவார்த்தை நடந்திருக்கின்றது, தொழில் முனைவர்களோடு பேச்சுவார்த்தை நடந்திருக்கின்றது. எல்லோரையும் இலங்கைக்குள்ளே வந்து இந்த உற்பத்திகள், பொருளாதாரம், அதே போன்று இந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி சார்ந்து முதலீடுகளை செய்வதற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். அவர்களும் மகிழ்ச்சியோடு சம்மதம் தெரிவித்திருக்கின்றார்கள். இதுவும் இலங்கையினுடைய பொருளாதாரத்திலே மிக முக்கியமான பங்கினை வகிக்கப் போகின்றது. அதோடு இந்தியாவினுடைய மிக பெரும் சந்தையை இலங்கை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முன்னேறுவதற்கு என்பதையும் இப்போது கதவை திறந்து விட்டிருக்கின்றார்கள் இந்தியா. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்பதை. இது சார்ந்து இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் மல்கின். வணக்கம்.